ரொம்பவே ஒரு ஹார்ட் டச்சிங். அதாவது பஞ்சுன்ற ஒரு மங்கி இந்த மங்கி பறந்த உடனேவே அந்த பேரண்ட்ஸ் அபெண்டன் பண்ணிருச்சு. அதை பண்ண உடனே லவ் அண்ட் அஃபெக்ஷன், அதுக்குள்ள இருக்கிற லவ் அண்ட் அஃபெக்ஷன்ஸ் எல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல காட்டணும்னு சொல்லிட்டு அது நிறைய லிவிங் மங்கிஸ்ட்டு போய் ட்ரை பண்ணுது. நிறைய லவ் அண்ட் அஃபெக்ஷனை காட்டணும்னு நினைக்குது. இந்த குட்டி மங்கி, சின்ன கியூட்டான குட்டி மங்கி அவ்வளோ லவ்வை வச்சிருக்கு. தனக்குள்ள எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு. இப்போ ஒரு பிரதர்ஹுட்டா, ஒரு சிஸ்டர்ஹுட்டா, ஒரு ஃபாதர்லி ஃபீலிங்கா இல்லை மதர்லி ஃபீலிங்கா, இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ்லாம் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ஒரு இடம் தேவைப்படுது. ஆனால் எந்த மங்கியும் அதை அக்செப்ட் பண்றதுக்கு ரெடியா இல்லை. நிறைய மங்கிஸ் அதை அடிக்குது, அதை தள்ளி விடுது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஜூ கீப்பர் என்ன பண்றாருன்னா, ஒரு சின்ன ஒரு டாய் மங்கி எடுத்து அந்த கூட்டத்துக்குள்ள போடுறாரு. அந்த டாய் மங்கிட்ட தன்ட்ட இருக்கிற லவ் அண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் எல்லாத்தையும் அந்த பஞ்சுன்ற மங்கி எவ்வளோ அழகா அப்படியே நம்மளால வார்த்தையால டிஸ்கிரைப் பண்ணாத அளவுக்கு ஒரு கியூட்டா அந்த லவ் எல்லாம் கொடுத்துருக்குன்றத பார்க்கும்போது, இந்த ரீல்ல பார்க்கும்போது ரொம்பவே ஹார்ட் வெல்மிங்கா இருக்கு. இந்த மாதிரியான ஸ்டோரிஸ்லாம் நம்ம பர்சனல் லைஃப்ல கனெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரியான சுச்சுவேஷன் நமக்கும் வந்துடும். நம்ம ரொம்ப டவுனாக இருக்கும் போதோ, நம்ம ஃபீலிங்ஸை இன்னொருத்தவங்க மேலே காட்டணும்னு நினைக்கும் போதோ அவங்க அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ்லாம் நம்ம ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த ரீல் இவ்வளோ வைரல் ஆகிட்டு இருக்கு, இவ்வளோ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் பஞ்ச் மங்கியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம் இந்த ரீலோட எசன்ஸ் எப்படி நம்ம ஹியூமன் வேர்ல்டில் எஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்றது